ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி சிவனை தேடி ஒரு பயணங்க. ஆமாங்க, 4500 சதுர அடி உயரம் கொண்ட ஒரு பெரிய மலையில் நம்ம சிவனை தேடி போய் பார்க்க போகிறோங்க. சித்தர்களும் சிவனும் வாழ்ந்த ஒரு அற்புத பூமியை போய் நம்ம பார்க்க போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சதுரகிரியில் போய் சந்தன மகாலிங்கத்தை, ரெட்டலிங்கம் அதெல்லாம் பார்க்க போகிறோங்க. ஒரு கடினமான மலை பாதையை கடந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தோடு நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கிருஷ்ணன் கோயிலில் இறங்கி நாங்கள் தானிப்பாறைக்கு போகிறோங்க. அந்த அடிவாரம் தாங்க தானிப்பாறை. மலை ஏறி போகிற இடம் சதுரகிரி மலைங்க. நீங்கள் தானிப்பாறை வந்துட்டிங்கன்னா அங்கே ஷேர் ஆட்டோலாம் இருக்குங்க. கிருஷ்ணன் கோயிலேருந்து பஸ்ஸு டைமுக்கு வரும். வந்துட்டிங்கன்னா நம்ம மலை ஏறிடலாங்க. தானிப்பாறை அடிவாரத்தில் இந்த மாதிரி அன்னதானம்லாம் போடுறாங்க. அங்கே போகிறவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லைங்க. 3 வேளையும் அன்னதானங்க. விசேஷ நாள்லலாம் போடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டோம். கீழே அடிவாரத்தில் சாம்பார் சாதம், கேசரி அதெல்லாம் போட்டாங்க. ஊத்தப்பம் பக்தர்களுக்கு சாப்பிட்டுட்டு இங்கே தாங்க டிக்கெட் வாங்கணும். இதுதான் தானிப்பாறை அடிவாரம். இது ஃபுல்லாக தாங்க மலை. சதுரகிரி மேலே ஃபுல்லாக மலைங்க. 4500 சதுர அடி உள்ள மலைங்க. அதை நம்ம கரடு முரடான பாறைகளோட கலக்க போகிறோம். டிக்கெட் 10 ரூபா தாங்க. ஒன்று வாங்கிட்டு அப்படியே நம்ம படியேற ஆரம்பிக்கலாங்க. அடிவாரத்தில் இப்போ நம்ம இருக்கோம். நம்ம இந்த தானிப்பாறையில் மேலே ஏறி சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கத்தையும் பார்த்து அவங்க அருள் பெற போகிறோங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு தாங்க இந்த மலையை திறந்து விட்றாங்க அடிவாரத்தை. அப்போ தான் நம்ம இதை ஏறி வர முடியும். அமாவாசை பௌர்ணமி மாதத்தில் அந்த நாள் மட்டும் நம்ம மலையில் இந்த மாதிரி படியேறி இந்த மாதிரி நம்ம சிவனை தரிசனம் செய்யலாங்க. படிக்கட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாங்க இருக்கும். அடிவாரத்தில் நிறைய கோயிலாக இருக்குங்க. காளி கோயில், விநாயகர் கோயில் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, விநாயகர் கோயில் அந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம படி ஆரம்பிக்கலாம். இது தாங்க அப்படியே வியூ. மலை எவ்வளோ பெரிய மலை பாருங்கள். இந்த மலையை தான் நம்ம ஏற போகிறோம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஊத்து மாதிரி அருவி மாதிரி போதுங்க. குளிக்கிறவங்களாம் கூட விருப்பப்பட்டால் இங்கே குளிக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது. மலை ஒரு சவாலான ஒரு மலை தாங்க. ஃபஸ்ட் டைம் ஏறுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் நம்மளோட மனம் உருகி நம்ம சிவனை வேண்டி போகணுன்னு நினச்சோம்னா நம்மளால் நிச்சயமாக போய் நம்ம சிவனை அருளோடு பார்த்துட்டு வர முடியுங்க. சிவனை அப்படியே லைட்டாக அப்படியே ஏற ஆரம்பிக்கிறோம். நானே ஹஸ்பண்ட் மட்டும் தாங்க போயிருந்தோம். போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊற்று இந்த மாதிரிலாம் அழகாக வந்துச்சுங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நிறைய இந்த மரம்லாம் கொடியெல்லாம் இருக்கனால நிறைய நம்மளுக்கு ஆக்சிஜன் நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணின்னு சொல்கிறவங்களாங்க, ஊற்று தண்ணி. அப்படியே இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே நம்ம அப்படியே கடக்கலாங்க. ஒவ்வொரு இதாக அப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம். கயிறுலாம் தொங்குது பார்த்திங்களா. இது நடக்க முடியாமல் நம்மளுக்கு தடுமாற இடத்துல இந்த மாதிரி கயிறு இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு தாங்க ஏறுற மாதிரி இருக்கும். பாறைகள்லாம் பெரிய பெரிய பாறைகள். இதிலெல்லாம் நான் வரப்போ இந்த கயிறை பிடிச்சிட்டு தாங்க வந்தேன். என்னால் சுத்தமாக இறங்கி வர முடியல. ஏறிட்டேன், முக்கால்வாசி படி ஏறிட்டு என்னால் இறங்கி வர முடியல. மலையை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். சிவனை பார்த்தோன்ற ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டேங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம ஏறலாம். ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப இப்படியெல்லாம் கூட ஒரு பாறை இருக்குமான்ற நினைக்கிறப்ப அப்படிச்சுங்க. இது வழுக்கு பாறை. ஸ்லோப்பாக வழுக்கிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டாக சின்ன சின்னதாக அங்கே படி இருந்துச்சுங்க. நான் ஏறுறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே ஏற முடியாது இல்லைங்க. நம்ம பத்திரமா ஏறி போகணும். அது வேறு. இது ஏறியாச்சு. வழுக்குப்பாறையில் லைட்டாக களை வச்சு ஏறுறாங்க பாருங்கள். ஆனால் பாறையை பிடிச்சிட்டே ஏறவும் இறங்கவும் அது ஒரு வசதி இருக்குங்க. நல்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதிங்க. நம்ம சித்தர்கள்லாம் வாழ்ந்ததாக கூறுறாங்க. இந்த இதை பற்றி ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. நம்ம சதுரகிரி மலையை பற்றி யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு த்ரில்லிங்கான கதையெல்லாம் இருக்குது. அது வரலாறே ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குது. இந்த மாதிரி குச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தாங்கி போகிறதுக்கு சரியாக இருக்கும். பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமான மாதிரி இருக்கும். அங்கங்கே ஊற்று தண்ணி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது கால் வச்சு அப்படியே ஐஸ் தண்ணி மாதிரி இருந்ததுங்க. நல்லா சுத்தமான அருவி தண்ணி. அப்படியே
ஃப்ரிட்ஜ் வாட்டரோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த தண்ணி. கால் வைக்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக நடுவில் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி வரும். ஆனால் ரொம்பலாம் இருக்காதுங்க, ஸ்டார்டிங் மட்டும் தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். மீதியெல்லாம் போக போக ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. சங்கிலி பாறை அத்தி ஊற்று மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே குழந்தைங்கள்லாம் வராங்க, நம்மளே எப்படி சொல்கிறோங்க, குழந்தைங்களாம் தூக்கிட்டு வராங்க, குழந்தைங்க நடந்து வராங்க. அந்த சின்ன பையன்லாம் எப்படி வந்தான்னு எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. வயசானவங்க வராங்க. இங்கே தூக்கிட்டு போகிற மாதிரி முடியாதவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூண்டு மாதிரி வச்சு தூக்கிட்டு போகிற வசதி இருக்குங்க. அது அமௌண்ட் இருக்குங்க, ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டு கொடுத்து அவங்க தூக்கிட்டு போய் இறக்கிட்டு வந்துடுறாங்கங்க. நம்ம வந்து பார்க்கணும் முடியலை, ஆனால் ஏற முடியல, ஆனால் சிவனை போய் பார்க்கணுன்ற ஒரு இதெல்லாம் இருக்குங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மலை இதாங்க, மேலெல்லாம் வெயில் தெரியுது, ஆனால் கீழெல்லாம் வெயில் இல்லை. நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சுங்க பார்க்க. நல்லா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடய போனால் நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். இது பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குது. எங்கிட்ட ஏறுறது, எப்படி காலை வச்சு ஏறுறதுன்னு தெரியாத ஒரு இடம்லாம் நிறைய இருந்துச்சுங்க. சவாலான ஒரு ட்ரெக்கிங் தாங்க அது. சவாலான ஒரு பயணம் தான். எப்படி கடந்து போகிறோன்னு சில சமயம் நினைக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி பாதையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு, பழகினவங்களுக்கு தெரியாது. அடிக்கடி மாதத்தில் 2 டைம்ஸ் போகிறவங்களும் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு புது முறையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இதான் பெரிய இந்த மலை தாங்க. இப்படி தான் நம்ம மேலே ஏற போகிறோம். அது ஒரு ஊற்று வந்து ஆரம்பத்துலேருந்தே வருதுங்க. அது கீழேருந்து வருதுங்க. மேலேருந்து கீழே இறங்க இந்த சவுண்டு வரப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரி நம்ம கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு கடினமான பாறை. இந்த இடத்துலலாம் முடியல, உட்காந்து தான் மக்கள்லாம் போகிற மாதிரி இருந்தது. அப்படி இருந்ததுங்க. ஒரு நிறைய வழுக்கு பாறை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து சிலிண்டர்லாம் தூக்கிட்டு போகிறாங்க மேலே சமைக்கிறதுக்கு, அன்னதானம் போகிறதுக்கு. ரெட்டைலிங்கம், நம்ம ரெட்டைலிங்கத்தை பாதி தூரம் கடந்து ரெட்டைலிங்கம் வந்துட்டோங்க. ரெட்டைலிங்கத்தை கடந்தோம்னா அதுக்கப்புறம் தான் சுந்தர சந்தன மகாலிங்கம். அப்புறமும் அன்னதானம்லாம் வந்து இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு கோயில் திறக்கிறப்பே சாப்பாடெலாம் தராங்கங்க. நம்ம சாப்பாடை எடுத்துகிட்டுலாம் வரணும், வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே மேலேயே சாப்பாடு தராங்க. நம்ம அடிவாரத்தில் சாப்பிட்டு மலை ஏறணும். 7 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். அது மாதிரி இந்த மலையை கடக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகுங்க. எனக்கா ஆச்சுங்க 5 மணி நேரம். மேலே போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. அதே மாதிரி கீழே வரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம ஏறுற வேகத்தை பொறுத்து. வேகமாக ஏறுறாங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் ஏறிடுறாங்க, 2 மணி நேரத்தில் இறங்கிடுறாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம்னால 5 மணி நேரம் ஆச்சு. இந்த பாறை பாருங்கள் எவ்வளோதுன்னு, எவ்வளோ கடினமாக இருக்குது பாருங்கள். பச்சரிசி பாறைங்க இது. ஆக்சுவலாக இந்த பச்சரிசி பாறை வந்து ரொம்ப பயணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சுங்க. சுத்தமாக ஏறவே முடியல. அவ்வளோ கரடு முரடான ஒரு பாறை, பச்சரிசி பாறை வந்துச்சுன்னா இருக்குங்க. அது தாண்டிட்டால் கொஞ்சம் இந்த மாதிரி மண் தர மாதிரி கொஞ்சம் லைட்டாக வருங்க. எந்த பயமும் இல்லைங்க. நம்ம கவர்மெண்ட் நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து எல்லா நாளும் தாங்க விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நடுவில் வந்து வெள்ளம் வந்தனால, காட்டாற்று வெள்ளம் அதனால நிறைய பேர் இறந்துட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதனால வந்து 2 நாள் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு எப்போ போனாலும் பார்க்கலாம். எந்த மாதமானாலும் அமாவாசை பௌர்ணமி. நம்மளோட கருப்பண்ணசாமி கோயில் வந்துருச்சு. இதுலேருந்து 600 மீட்டர்கிட்டே நம்மளோட சுந்தர மகாலிங்கம் பார்க்கலாங்க. கருப்பண்ணசாமி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இதாங்க சுந்தர மகாலிங்கம். ரெண்டு சாமியும் 2 லிங்கமும் எய்த்தாப்லே இருக்குங்க. இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி கடந்து தாங்க நம்ம மேலே போய் பார்க்க முடியும் சுந்தர மகாலிங்கத்தை. நம்ம வந்து வாசலில் இருக்கோம், அதில் சின்ன ஊற்று மாரி போது அதை கடந்து அப்படியே நம்ம வரோம் நம்மளோட சுந்தர மகாலிங்கத்தை பார்க்கறதுக்காக. இதை விட இது கூட கம்மி தாங்க படி. ஆனால் சந்தன மகாலிங்கத்துக்கு ஏறவே முடியலங்க, பயங்கரமான படிக்கட்டெலாம் இருந்தது. இதாங்க சுந்தர மகாலிங்கம். உள்ளே வந்தாச்சு. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்போம், நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கங்க. ரொம்ப சரி ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு ஃபோட்டோ எடுக்கவும் நம்ம கடவுளை எடுக்கவும் நமக்கு வந்து மனசு இல்லைங்க. இது வந்து ஆக்சுவலாக கோயிலோட பின் சைடில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. இந்த சாமி இப்படி தாங்க இருக்கும். நம்மளோட சுந்தர மகாலிங்கம் அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து மனம் உருகி அப்படியே வேண்டுறப்ப
இவ்வளோ படிக்கட்டு ஏறி வந்து மனமுருகி வந்துப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த கடவுளை கும்பிட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப வந்துருச்சுங்க. அடுத்தது சந்தன மகாலிங்கம், நிறைய படிக்கட்டுங்க இதில் கொஞ்சம் வெயில் வேறு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏற கஷ்டம்தான். நம்மளோட சந்தன மகாலிங்கத்தையும், இந்த சந்தன மகாலிங்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்கங்க, லிங்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சுந்தர மகாலிங்கம் தாங்க லிங்கம் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்கன்னா சாம்பிராணிங்க. அங்கே நிறைய கடைகள்லாம் இருந்தது, சாம்பிராணி நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த நிறைய டிஸ்ட்ரிக்காக வச்சுருக்கிறதெல்லாம் அந்த மூலிகை எண்ணெய் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. முட்டி வலிக்கு அந்த மாதிரி தேய்க்கிற மாதிரி தைலம்லாம் நிறைய வச்சுருந்தாங்கங்க. இது வந்து சாம்பிராணி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்ததுங்க. அதெல்லாம் உடச்சி உதுத்து வச்சுருந்தாங்க. மரத்தோட பால்லேருந்து கொண்டு வந்ததாக சொன்னாங்க. மலையில் இருந்த அந்த காட்டிலே இருக்க மலையிலேருந்து மரத்தோட பாலில் வந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்கங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கினோங்க. சாம்பிராணி நல்லா வாசமாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த அருவியில் இந்த மாதிரி கால் வச்சு விளாட்றதுல ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. அப்படி நம்ம காலில் உள்ள எல்லா கை கால் வலி நோயெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த இதில் உட்காரவே மனசு வரல. ஆக்சுவலாக நாங்கள் இறங்கி வந்துட்டுருக்கப்போ தான் அந்த மாதிரி எடுத்தோம். நிறைய பேர் இறங்கி வராங்க பாருங்கள் பின்னாடி. நிறைய பேர் நாங்கள் அமாவாசைக்கு அடுத்த நாள் தாங்க போனோம். அமாவாசை முடிஞ்சு அப்பயும் நிறையா கும்பலுங்க. ஆக்சுவலாக இது இந்த மகா சிவராத்திரி அப்போ வந்து தங்கினவங்களாம் 3 நாள் கழித்து இப்போ தாங்க இறங்கி வந்தாங்க. இன்றைக்கி தான் இறங்கி வந்தாங்க. என்ன கிழமைன்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை. மகா சிவராத்திரி எப்போ வந்துச்சு அப்போ வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அங்கே தங்கினவங்களாம் திங்கக்கிழமை. அதுலேருந்து 4 நாள் வச்சு அனுமதி கொடுத்துருந்தாங்க. மேலேயே தங்கிறதுக்கு இடம் இருக்குது பக்தர்களுக்கு. டைம் ஆகிட்டா கீழே இறக்கி விட மாட்டாங்கங்க. நம்ம வெளிச்சத்துலேயே காலையில் 6 மணிக்கே விட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து 6 மணிக்கு போனால் தாங்க சரியாக இருக்கும். 12 மணிக்கு பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி 5 மணிக்கெல்லாம் வந்துடலாம் திருப்பியும். ஏன்னா இருட்டாக ஆக வந்து மக்கள் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் விட்றதில்ல. அங்கேயே தங்க வச்சுட்டு அங்கே சாப்பாடு எல்லாமே கிடைக்கிது. அதனால் வந்து அங்கேயே தங்கிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி மங்கீஸ்லாம் நிறைய இருந்ததுங்க. ஆனால் நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணல, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துச்சுங்க. ஆனால் நம்ம வந்து அதுங்களை பார்த்துக்கிட்டு விளாண்டுட்டு வரல ஜாலி. அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி என் பையன் பாப்பான்னு சொல்லி எடுத்தாருங்க. அது வந்து ஹாப்பியாக இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்குறப்ப. உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், நம்மளும் காலையிலேருந்து மலை ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நாள் போகிற வந்து ஒரு இடங்க. உங்களால் முடியும் அப்படின்னு மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியுங்க. சாமி கும்பிடுற எந்த விஷயத்துலையும் நம்மளால் முடியும், நம்மளால் போக முடியும்னு நினச்சோம்னா, நானே ஃபஸ்ட்டு வரலன்னு தாங்க சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சிலிண்டரை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்கள பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து இந்த சிலிண்டரை தூக்கி வச்சு மேலே கொண்டு போகிறாங்க, நம்மளால் போக முடியாதா அப்படின்ற ஒரு 4600 சதுரடி மலையை ஏற முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க. அதனால் வேகமாக நடக்க ஆரம்பித்தாச்சு. பார்த்ததுலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்களா நம்மளுக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிது. சிலிண்டர், அரிசி, பருப்பெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்கங்க. 6-7 கிலோ பருப்பை வந்து மூட்டை வச்சு நம்மளுக்கு அன்னதானம் போட வேணும்லங்க மேலே. எப்படி இருந்தாலும் யாராவது மனுஷங்க தான் கொண்டு போகணும். பருப்பெல்லாம் கொண்டு போகிறாங்க. நிச்சயம் நம்மளால் முடியும்னு நினச்சா நிச்சயமாக போக முடியுங்க. எங்கள் வீட்டுக்காரெலாம் வந்து ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. நான் ரொம்ப நாள் கேள்விப்பட்டிருக்கேன், போகணுன்னு ரொம்ப ஆசைங்க எனக்கு. கண்டிப்பாக அந்த தடவை நிச்சயம் போகணுன்னு சொல்லி தாங்க நாங்கள் அவரோட கிளம்பி வந்தேன். நல்ல சக்தி வாய்ந்த சாமிங்க. கேட்டதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குன்ற ஒரு எண்ணம், ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி, அமைதி, எது வேணும்னாலும் நம்ம வந்து வேண்டிக்கலாங்க. எங்கேயும் சாமி கும்பிடலாம். இது வந்து ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்குங்க. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருங்க. நம்ம மனசோடே இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுறவர் நம்ம அருணாச்சலேஸ்வரர். அவரை வந்து எங்கே கும்பிட்டாலுமே நம்மளுக்கு வந்து நல்லதுங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மலையை ஏறி கடந்து போய் நம்ம சுந்தர சந்தன மகாலிங்கம், ரெட்டைலிங்கம் பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.